ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தூத்துக்குடிக்கு போயிட்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தை பார்த்தேன். சூரியகாந்தி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல்லாக எல்லோயிஸாக. யார் தோட்டம்னு தெரியாது. நான் கண்டிப்பாக எதுவுமே பறிக்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக தான் இதில் இறங்கினேன். அடுத்த ஜென்மம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு விவசாயிக்கு மகளாக பிறக்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு நேச்சுரலாக விவசாயம் பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப வருஷமாக ஆசை. பட் அது இப்போ வரைக்கும் நடக்கலை. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு அவுட்டரில் வந்து ஒரு ஏக்கர் வாங்கி போட்டு எனக்கு என்ன வேணுமோ அதை நான் விவசாயம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஒரு கெமிக்கல் இல்லாமல் ஒரு நேச்சுரலாக ஒரு விவசாயம் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப வருஷம் ஆசை. அது என்றைக்கு நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். அது வரைக்கும் சும்மா இப்படி அடுத்தவங்க இடத்துல வந்து ஒரு வீடியோ மட்டுமாவது எடுத்துக்கிடுவோம். ஆனால் இது என்ன விதத்தில் இவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணலை. ஆனால் எனக்கு மனசுக்கு திருப்திக்கு ஒரு ஆசைக்கு கண்டிப்பாக விவசாயம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக ஆசைகள். எங்கள் பிள்ளைங்கக்கிட்டே அதுதான் சொல்லுவேன். நீங்கள் எவ்வளோ நல்லா படித்து வேலைக்கு போயிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு சோர்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அவுட்டரில் எங்கேயாவது இடம் வாங்கி போட்டு கண்டிப்பாக ஏதோ ஒரு விவசாயம் பாருங்க அப்படிங்கிறது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். மனசுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக நல்லா இருக்குதுங்க. ரொம்ப இயற்கையாக எவ்வளோ அழகாக இருக்குது. உண்மையிலேயே சொல்கிறேன். இப்போ வந்து ரொம்ப பணக்காரங்க யார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நிம்மதியாக விவசாயம் பார்க்குறவங்கள தான் நான் சொல்வேன். விவசாயம் பார்க்குறவங்களுமே உங்களுக்கு வந்து உண்மையிலே நீங்கள் ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸ் ஆனவங்க. உங்களுக்கு காசை தாண்டி இப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை கடவுள் கொடுத்துருக்காருன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. சிட்டி லைஃப்லாம் அப்படிலாம் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், விவசாயிகள் என்ஜாய் பண்ணுங்கள். எங்களுக்கும் அப்படி ஒரு சோர்ஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக நானும் செய்வேன். எல்லோரும் விவசாயம் பழகுங்க, அதுதான் நல்லது.